வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் டேரெக்டாக வந்து நம்ம ஆனியன் மகாராஷ்டிராவில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நிலத்துலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40,000 50,000 வந்து ஒரு லோடுக்கு கமிஷனாக போயிடுது. விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30,000 40,000 வந்து கமிஷனாக போயிடுது. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லோடில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80,000 90,000 வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனாக போயிடுது மண்டிங்களுக்கு. ஸோ அதனால் வந்து விவசாய நிலத்தில் எடுத்தால் நம்மளுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் நிற்கும். விவசாயிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே மண்டியில் போகிறத விட நம்மக்கிட்டே வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் நிற்கும். ஸோ 2 பேருக்குமே இது வந்து சாதகமாக முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எடுக்கும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மண்டியில் எடுக்கிறது விவசாய நிலத்தை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்ம தான் எடுக்கணும். ஸோ அதில் மீடியமும் நம்ம தான் எடுக்கணும், பெருசாக நம்ம தான் எடுக்கணும், குவாலிட்டி இருந்தாலும் அதே நம்ம தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் எப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுவோம். ஸோ அவங்க போர் போட்டை வச்சு நான் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி இருக்கா, இல்லை டேமேஜ் மால் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து அட்வான்ஸ் கட்டிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம லேபரை கூப்பிட்டு போகணும். ஏன்னா விவசாயிங்களுக்கு பார்த்திங்கன்னா லேபரை கூப்பிட்டு வர மாட்டாங்க. நம்ம லேபரை கூப்பிட்டு போயிட்டு என்னென்ன குவாலிட்டியில் வேணும், ஏ சைஸா பி சைஸா 3 சைஸான்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து கொடுக்க சொன்னால் நம்ம கூட்டு வர லேபருங்க எல்லாமே சேர்ந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன கூலியோ அன்றைக்கி கொடுத்தா போதும். அதே மாதிரி மதியத்தில் சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆள் போடணும் அங்கே. அவங்க தான் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்றதை பார்த்து நம்மளுக்கு செக் பண்ணி மூட்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தபோது நான் லாரியை கூப்பிட்டு வந்து நம்ம ஏற்றிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து கொல்லிகளுக்கு லாரி வராது. ஏன்னா நிலத்தில் பார்த்திங்கன்னா மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால லாரி எல்லா இடத்துலையும் ஏறி வர முடியாது. லோக்கலில் டிராக்டர் இருக்கும். அந்த டிராக்டரை கூப்பிட்டு வந்து தான் மிக்சர் லாரியில் ஏற்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லாரியில் லோட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் ஜாயின்ட் லோடு தான் பண்ணுறோம். ஃபுல் லோடு வந்து சில எப்படி சொல்கிறதுனா ரெகுலர் பண்ணுறது ஃபுல் லோடு தான். ஆனால் வந்து ஜாயின்ட் லோடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம புது டீமுக்கு வந்து ஜாயின்ட் லோடு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் அவங்களும் தொழிலை கற்றுட்டு வருவாங்க. அதனால் நம்ம புது டீமுக்கெல்லாம் ஜாயின்ட் லோடு போகிறோம். பழைய டீம் வந்து ஃபுல் லோடு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து 5-6 வருஷமாக இருக்காங்க. அதனால் பழைய டீம் எல்லாமே ஃபுல் லோடு பண்ணுறாங்க. புது டீமில் எல்லாமே ஜாயின்ட் லோடு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக் வேணால் ஜாயின்ட் லோடு வந்து எங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது 3லேருந்து 5 டன் வரையும் வந்து கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, அதாவது 3லேருந்து 5 டன் எடுக்கலாம் ஜாயின்ட் லோடில். அவ்வளோ கொடுக்கும்போது நாங்கள் ஜாயின்ட் லோடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டியில் எடுக்கிறத விட கை பார்த்து கொடுக்குறோம். மண்டியில் எடுக்கும்போது என்னென்னா பெருசும் சின்னது வந்து மிக்சிங்கில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று கூட இருந்தே பார்த்து ஏற்றி கொடுக்குறோம். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் எங்ககிட்ட எடுக்கிறதுனால. மண்டியில் எடுக்கிறதுக்கும் இதுக்கு தான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வியாபாரிங்களுக்கு ஜாயின்ட் லோடு கிடைக்குது. அதனால் வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி பெரிய வியாபாரிங்க வந்து ஃபுல் லோடு எடுக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. அவங்க பல வருஷமாக தொழில் பண்ணுறதுனால அது ஈஸியாக பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜாயின்ட் லோடு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மள ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கை வந்து கீழே ஷேர் பண்ணிடுறேன். அதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன பொருள் வந்து ப்ரைஸில் இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.